ஐயா சுவாமியுடைய சாதனா வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் அவருடைய சாதனா வாழ்க்கை. அதுக்கப்புறம் தான் ஒரு தந்தை அடையிறாரு. ஒரு மகானுக்கே இத்தன வருஷங்கள் ஆகும்போது, ஒரு சராசரி மனுஷன் கடவுளை அடைய முடியுமா? சுவாமி சராசரி மனுஷனா தானே வாழ ஆரம்பிச்சாரு. ஒரு நல்ல ஒரு மகனா இருந்தார். அந்த வயசுல அவர் எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணார். எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணார். அந்த சின்ன வயசுல எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணார். தான் அறியாம செஞ்ச தப்புனால ஒரு சின்ன குருவி இறந்து போனத நினைச்சு கண்ணீர் வடிச்சார். அத வேடிக்கை விளையாட்டா எடுத்துக்கல. பரவாயில்ல போ, தூக்கி போட்டு போ அப்படிலாம் நினைக்கல. அதை நினைச்சு உருகுனாரு, அழுதார். அதனாலேயே அவருக்கு மனசுல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. சாவை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி. எப்படி ரமணருக்கு ஒரு இறப்பின் ஒரு அனுபவம் கிடைச்சதோ, அதே மாதிரி இவருக்கும் அந்த குருவியினுடைய சாவுல ஒரு அனுபவம் கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பக்தனா காசி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றாரு அந்த சின்ன வயசுலயே. சாதாரணமா இந்த 16 வயசு, 17 வயசுலலாம் இப்ப எத்தனையோ பேர் சாதாரண மக்கள் கோயில் குளமா சுத்துறாங்கல்ல. இப்ப கிரிவலம் பண்றவங்களே எத்தனை பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் சுத்துதில்ல. நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி. அதே மாதிரி இவரும் நல்ல ஒரு மாணாக்கனா இருந்தார், நல்ல மாணவனா இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஆசிரியரா இருந்தார், நல்ல கணவனா இருந்தார், நல்ல ஒரு தந்தையா இருந்தார். அதுக்கப்புறம் நல்ல சாதகனா ஆனார். ஸோ சாதாரண மனுஷனா இருந்து தான் அந்த உன்னதமான நிலைக்கு வந்தார். ஆனா இந்த மாதிரி சாதாரண நிலையிலேருந்து இந்த மாதிரி உன்னதமான நிலைக்கு வந்தவங்க ரொம்ப ரொம்ப அரிது. இந்த மாதிரி ஒரு ஞானிகள் எல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் வர முடியும். ஒரு வால்மீகி ஒரு வழிப்பறி பண்ணக்கூடிய ஒரு கொள்ளைக்காரன் தானே. நாரதருடைய ஒரு தூண்டுதலால் வால்மீகி முனிவர் ஆனாப்புல. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க இந்த மாதிரி. அவராவது வழிப்பறி பண்ணி வந்தவர், இவர் நல்லவனாக இருந்து வந்தவர். எத்தனையோ நல்ல குணமுள்ள சின்னவங்கள்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுயநலவாதிகளாக மாறிடுவாங்க. இவர் கடைசி வரைக்கும் பொதுநலவாதியாக இருந்தார். பிறருக்கு உதவி செய்வதிலே கண்ணுங்கருத்தமாக இருந்தார். அப்புறம் தெய்வ பக்தியும் கூடிச்சு, குரு பக்தி அதையும் மிஞ்சி கூடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேசாந்திரம் போனார். தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சார். எல்லா வகையான ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கிட்டார். 1965க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 18 வருஷம் 1947லேருந்து 1965 வரைக்கும் அந்த 18 வருஷ கால அனுபவம் அவருக்கு இந்த நல்ல மனிதனா, நல்ல ஒரு குடும்பஸ்தனா, நல்ல ஒரு ஆசிரியனா, நல்ல ஒரு சமூக ஒரு பிரஜையா வாழ்ந்ததுனால எத்தனை மக்களுக்கு அனுகிரகம் பண்ண முடியுது. இல்லறத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் பூரா அவருக்கு தெரியும். சமுதாயத்திலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் பூரா அவருக்கு தெரியும். ஒரு தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் பூரா அவருக்கு தெரியும். ஒரு ஆஃபீஸில் ஒரு பணியில் இருக்கக்கூடியவங்களுடைய பிரச்சனைகள் பூரா தெரியும். அவருக்கு தெரியாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. விடுதலை போராட்ட காலத்தில் அரசியலையும் அவர் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்தினார். அதை பற்றியும் அவருக்கு தெரியும். ஸோ உலகியல் படித்தார், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படித்தார். அதனால் உலக அரசியலை பற்றியும் உலகத்தினுடைய வரலாறு பற்றியும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. அவருக்கு வானியலில் சந்தேகம் ஏற்படும் போது சர்.சி.வி. ராமனை போய் பார்த்தார். அவரை பார்த்து அவர்கிட்ட அவருடைய சந்தேகங்களுக்கெல்லாம் விட தெரிஞ்சுக்கிட்டார். ஜே. கிருஷ்ணமூர்த்தி நூல்களெல்லாம் படித்தார். அவருடைய டாக்ஸ் எல்லாம் கேட்டார். ஸோ அதுலேருந்து நிறையா கற்றுக்கிட்டார். ஏன்னா சாமானிய மனுஷனாக இருந்து தான் இவ்வளவும் அவரை கேட்டு உன்னதமான மனிதன் அடைஞ்சார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தான் ஒன்றும் வானத்திலேருந்து குதித்தவன் கிடையாது. கிருஷ்ணன் மாதிரியோ இல்லாட்டா ராமன் மாதிரியோ இல்லாட்டா அவதாரங்கள்னு சொல்கிறாங்களோ அவங்கள மாதிரி கிடையாது. நான் சாதாரண ஒரு மாணவனா பிறந்து வளர்ந்து இந்த மாதிரி உன்னதமான நிலைக்கு நான் அடைஞ்சிருக்கும் போது நீ ஏன் அடைய முடியாதுன்னு கேட்குற மாதிரி இல்லை. எனக்காவது ஒரு வசதி வாய்ப்பும் கிடையாது. உனக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்ச இந்த நாட்டில் கூட என்னைய மாதிரி உன்னால் ஆக முடியலைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இல்லை, நெருடலாக இல்லை. அதனால் சீக்கிரம் என்னை நோக்கி வந்துடுன்னு கூப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ சாதாரண மனிதர்கள்லாம் அடைய முடியும். இந்த ரொம்ப படித்த மேதாவிகள்லாம் அடைய முடியாது ஐயா. ரொம்ப அறிவுகளையே ஜீவிக்கிறவங்க அடைய முடியாது ஐயா.
எப்பயும் பேதமை பார்த்து இது தீட்டு அது தீட்டு, இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கெல்லாம் சொல்கிறவங்க அடைய முடியாது ஐயா. எதையுமே பேதம் பார்க்காம எல்லா பொருள்லையும் எல்லா வஸ்துக்கள்லையும் எல்லா ஜீவன்கள்லையும் வந்து பகவானை ஆண்டவனை பார்க்குறவன் தான் ஞானியாக முடியும். அந்த மாதிரி ஞானியாகக்கூடியவன் சாதாரண ஒரு பிரஜையாக தான் இருப்பான். சாதாரண மனிதனாக தான் பிறந்து வளர்ந்து வந்திருப்பான். அதனால் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் சாமி டிவோட்டி அத்தனை பேருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா நம்முடைய குரு வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்து உயர்ந்த தெய்வ நிலைக்கு வந்தவர். அதனால் நமக்கு எல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது, நம்மளாலையும் முடியும்னு.